எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, எதுக்கு காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு 5 வருஷம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி என்ன நடந்துச்சு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்ன நடந்துச்சு? ஸ்டாப் பண்ணுங்கிறான். Maybe right now the devil is trying to apply pressure. You have to remember there is great resistance before a great release. அந்த பெரிய மிரக்கலோட, அந்த அற்புதத்தின் ரிலீஸ் வர்றதுக்கு முன்னால ரொம்ப ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. அப்பதான் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன் சார், ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டேன் சார், திரும்ப ஐ டெல் யூ, ரெப்படிஷன் இஸ் நாட் போரிங். தேர் இஸ் பவர் இன் ரெப்படிஷன். எங்கள் ஜிம்முக்கு சேர்ந்துட்டு ஒரு வாரம் இடையே போயிட்டு வந்துட்டு, வயிறு உள்ளே போயிருக்கா என்ன இல்லை, ஒரு நானும் போய் பார்க்குறேன், ஒரு சேஞ்சும் இல்லை. நீ ஜிம்முக்கு போனது தான் மொதல் சேஞ்சு. ஏங்க 1 மாதத்தில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் நீங்கள் 6 மாதம் போய் அதை திரும்ப பண்ணீங்க பார்த்தீங்களா? ஒரு 6 மாதம் வரும்போது அந்த சிங்கிள் பேக்கு இப்போ அப்படியே லைட்டாக 6 பேக்கா கொஞ்சமாக மாறி இருக்கு. அதை இன்னொரு 6 மாதம் பண்ணும்போது, சார் என்னைக்கு நடந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக எந்த டேன்னு தெரியல சார், ஆனால் நான் பண்ண கொஞ்சமாக நடந்துச்சு சார். ரெப்படிஷன் இஸ் பவர். என்னைக்கோ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணதில்லை இல்லைங்க, என்னைக்குமே எந்திரிச்சு பண்ணீங்க பார்த்தீங்களா? அதில் தான் இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் 10 அதிகாரம் படிக்கிறது இல்லை, என்னைக்குமே எந்திரிச்சு ஒவ்வொரு அதிகாரம் படித்து ஆண்டவரை தியானம் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதில் தான் வல்லமை. என்னைக்கோ ஒரு நாள் எந்திரிச்சு நல்ல மேக்கப்லாம் போட்டு சர்ச்சில் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருக்கிறது இல்லை, என்னைக்குமே எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போனீங்க பார்த்தீங்களா? அதில் தான் என்னமோ இருக்கு. ரெப்படிஷன் இஸ் பவர். இட் மைட் பி போரிங், பட் ஒன்லி until you see the results.